வணக்கங்க. யூடியூப் நேய சொந்தங்கள் அனைவருக்கும் என்னோட அன்பான வணக்கம். ஜோதிடத்தை பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஜோதிடத்தில் ஒன்று பொருளாதாரம், இன்னொன்று குடும்பம், இன்னொன்று லாபம். இதுதான் ஒரு மனுஷனுக்கு தேவையான ஒன்று. இப்போ அது மூணும் நமக்கு இருந்துச்சுன்னா ஓரளவுக்கு வாழ்க்கை பாதுகாப்பாக அமைஞ்சிடும். வேறு எந்த தேவையும் அவங்களுக்கு இருக்காது. அப்படி இந்த 3 தேவைகளுக்கும் காரணமாக இருக்கிற கிரகங்கள் அல்லது பாவகங்கள் அப்படின்னு பார்த்ததுன்னா, நமக்கு மேசத்தை எடுத்திங்கன்னா 2ஆம் இடம் சுக்கிரனாக வரும், 7ஆம் இடம் சுக்கிரனாக வரும். ஆக 2 பாவகத்துக்கும் காரகத்துவமாக வர்றது யாருன்னு கேட்டால் சுக்கிரன் தான் வராங்க. அப்படி சுக்கிரன் காரகத்துவமாக வரும்போது அவங்க நல்ல நிலைமையில் சுக்கிரன் 5, 9, 11 இந்த மாதிரி கெடாமல் நல்லா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு பொருளாதார பாதுகாப்பும் குடும்பமும் மனைவியும் அவங்களுக்கு தேவையானதாக அமையும், நல்லபடியாக அமையும், அவங்க விருப்பம் போல் அமையும். அப்படி இல்லாமல் சுக்கிரன் 6, 8, 12 போய் மறைஞ்சிருந்தாங்கன்னா அல்லது சூரியனோட அஸ்தங்கம் அடைஞ்சிருந்தாங்கன்னா அவங்க நினைக்கிற மாதிரி வாழ்க்கையோ பொருளாதார பாதுகாப்போ இல்லை சேமிப்போ இருக்காதுன்னு சொல்லலாம். அப்போது இந்த சுக்கிரன் நல்லா இருக்கணும்னா 5, 9 அல்லது உச்சம், ஆட்சி அல்லது சுபகிரக பார்வைகள் இந்த மாதிரி இருந்ததுன்னா அவங்களுக்கு நம்ம சொன்ன மாதிரி பாதுகாப்பெல்லாம் இருக்கும். அதே மாதிரி இந்த துலா லக்னத்துக்கு எடுத்துட்டோம்னா செவ்வாயும் 2ஆம் இடத்து அதிபதியாகவும் வராங்க, 7ஆம் இடத்து அதிபதியாகவும் வராங்க. இப்போ மேசத்துக்கு சுக்கிரன் வராங்க, துலாத்துக்கு செவ்வாய் வராங்க. ஆக இவங்க 2 பேர்த்துக்கும் இவங்க 2 பேர் தான் குடும்பஸ்தான அதிபதியாகவும் 7ஆம் இடத்து அதிபதி மனைவி ஸ்தான அதிபதியாகவும் வராங்க. அப்படி இவங்க 2 பேரும் நல்லா இருந்துட்டா அவங்களுக்கு வாழ்க்கை பொருளாதாரத்துலேயும் சரி குடும்ப வாழ்க்கையிலையும் சரி நல்லா இருப்பாங்க. ஆனால் துலா லக்னத்துக்கு இந்த குடும்பங்கிறது கொஞ்சம் ஹார்டாகவே இருக்கும், அதாவது கொஞ்சம் கடினமானதாகவே இருக்கும். ஏன்னு கேட்டால் செவ்வாய்ங்கிறது ஒரு கடினமான கிரகம். அப்படி செவ்வாய் கடினமான கிரகமாக இருக்கும்போது அது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், கஷ்டப்பட்டு உழைக்கிறதா இருக்கும். மனைவிக்கு கடுஞ்சொல் சொல்கிறவங்களா இருப்பாங்க, அல்லது கொஞ்சம் கடுமையாக நடந்துக்கிறவங்களா இருப்பாங்க, கண்டிப்பானவங்களாக இருப்பாங்க. இந்த மாதிரிலாம் இருக்கும். இவங்களும் நல்ல இடத்துல இருந்தாங்கன்னா, அதாவது செவ்வாய்ங்கிறது 3, 6, 11 இந்த மாதிரி இடத்துல இருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். அதாவது பொருளாதார ரீதியாக நல்லாயிருக்கும். குடும்ப ஸ்தானத்துக்கு ஒரு சுபகிரகம் பார்த்துருந்தாங்கன்னா அவங்களுக்கு குடும்ப வாழ்க்கையும் நல்லபடியாக அமையும். ஸோ இப்போ செவ்வாய்க்கும் சுக்கிரனுக்கும் நம்ம பார்த்தோம், கரெக்டாக இருக்கும். இப்படி தான் இருக்குன்னா அப்படி தான் இருக்கும். கெட்டு போயிருந்தாலுமே சுபகிரகம் பார்த்துருக்கும்போது சுபகிரகம் பார்த்துருக்குதுன்னா அந்த பாவம் வலிமை அடையும். குருவோ இல்லை 5ஆம் இடத்து அதிபதியோ 9ஆம் இடத்து அதிபதியோ அல்ல 5, 9 போய் உக்காந்துருக்கும்போது அல்லது ஆட்சி உச்சம் பெற்ற கிரகம் வலிமையாக இருந்து இந்த காரகத்துவங்களை அல்லது பாவங்களை பார்க்கும்போது அவங்க நல்லபடியாக வாழ்க்கை அமைஞ்சிடும். அவங்களுக்கு அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. அதே மாதிரி இந்த புதன் 2 ரிஷப லக்னமாக இருந்தால் 2, 5க்கு வரப்போகிறாங்க. அதாவது குடும்பத்துக்கு, இன்னொன்று அதிர்ஷ்டம், புகழ், இதுக்கெல்லாம் அதிபதியாக புதன் வராங்க. இந்த புதன் பலமடைஞ்சு நின்றுருந்ததுன்னா அவங்களுக்கு இது 2ம் சுகமாக அமையும். அல்லது நல்ல இடத்துல அமைஞ்சிருந்தாங்க, 5, 9 போய் அமைஞ்சிருந்தாங்கன்னா அது நல்லபடியாக அமையும். அப்படிங்கும்போது சுபகிரகம் ஒன்று பார்த்துருந்தாலும் அவங்களுக்கு எந்த ஒரு கஷ்டத்துலையும் அதிலேருந்து மீண்டு வந்துடுவாங்க. அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை அவங்க. சரி, அப்போது புதன் ஒரு தந்திர கிரகம். அவங்க வாக்கு சாதுரியமாக பேசி
வியாபாரம் இந்த மாதிரி இதைத்தான் பண்ணுவாங்க அவங்க. அதாவது கைத்தொழில் அல்லது ஒரு வியாபாரம் இந்த மாதிரி ஒரு வேலையை தான் அவங்களாம் செய்வாங்க. அவங்க எந்த நேரம் பொருளாதார பாதுகாப்பில் இருப்பாங்க. அதனால் புதனும் 2-5க்கு வர்றதுனால பொருளாதார பாதுகாப்பில் நல்லபடியாக இருப்பாங்க. ஆக இவங்களுக்கும் பொருளாதார பாதுகாப்பு பிரச்சனை இருக்காது. இவங்களும் 6-8-12 போய் மறைஞ்சிருந்தாலோ அல்லது சூரியனோட அஸ்தமனம் அடைஞ்சிருந்தாலோ இவங்களுக்கும் இதில் வந்து சிரமப்படுவாங்க. கஷ்டப்பட்டு தான் இவங்க வாழ்க்கையை ஓட்ட முடியும். கூலி வேலை செஞ்சு தான் ஓட்ட முடியும். அன்னாடங்காட்சியாக தான் இருக்க முடியும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கிரகத்தையும் நம்ம பார்க்கலாம். தற்சமயம் இதோட முடிச்சுக்கலாம். ஓகே, நன்றி.